விக்ரமாதித்தன் கதைகள் 57. நிரபராதி. முன்கதை சுருக்கம். காற்று மரக்கிளைகளை இசைக்கருவி போல மீட்டிக் கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் கொஞ்சம் கூட தளரவே இல்லை. வழக்கம் போல வேதாளத்தை பிடித்து அதை தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். வேதாளம் சிரித்தது. மன்னா, இந்த நள்ளிரவில் நீ என்னையும் சுமந்து கொண்டு நடக்கிறாய். உனக்கு களைப்பு தெரியாமல் இருக்க ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று கூறிவிட்டு வேதாளம் கதையை சொல்லத் தொடங்கியது. ஒரு நாட்டில் அருள்மொழி என்ற நீதிமான் அரசனாக இருந்தான். அவனுக்கு 3 அமைச்சர்கள். ஒரு நாள் அரசன் தனது பொக்கிஷாரையிலிருந்து ஒரு வைர கிரீடத்தை எடுத்து வந்து, நான் 1 மாதம் வெளியூர் செல்கிறேன். இந்த கிரீடத்தை மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் ஒப்படையுங்கள் என்றான். 3 அமைச்சர்களும் ஆலோசித்து கிராமத்தில் வாழ்ந்த ஏழை முதியவர் சோமசுந்தரத்திடம் கொடுத்தார்கள். அவர் நேர்மைக்கு பெயர் பெற்றவர். 1 மாதம் கழித்து அரசன் திரும்பி வந்தான். ஆனால் சோமசுந்தரம் கதறினார். அரசே, கிரீடம் காணவில்லை. அரசன் கோபமடைந்தான். 3 அமைச்சர்களும் ஒரே குரலில், அவர் பொய் சொல்கிறார் என்றனர். சோமசுந்தரத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை நிறைவேற்றும் முன் முதியவர் ஒரு வார்த்தை சொன்னார். கிரீடத்தை நான் தேடவில்லை, ஆனால் உண்மையான தேடன் தன் நிழலை கண்டு பயப்படுவான். அதை கேட்டதும் ஒரு அமைச்சர் நடுங்கினார். உடனே அரசன் சந்தேகப்பட்டு விசாரித்தான். அமைச்சரே கிரீடத்தை தேடியது தெரிய வந்தது. அமைச்சர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் சிரித்தார். அரசே, நான் கிரீடத்தை தேடவில்லை, அதை மறைத்தேன். ஏன்? உங்கள் 2 அமைச்சர்களும் உங்களை கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள். கிரீடத்தில் விஷம் பூசப்பட்டிருந்தது. நீங்கள் அதை அணிந்தால் இறந்து விடுவீர்கள். விசாரணையில் அது உண்மை என்று தெரிய வந்தது. இதுவரை திருடன் என்று நினைத்த அமைச்சர் அரசனின் உயிரை காப்பாற்றியவர். அரசன் நன்றியுடன் அவரை விடுவித்தான். ஆனால் அந்த இரவு அந்த அமைச்சர் சிறையில் தூக்கிட்டு இறந்த நிலையில் காணப்பட்டார். அரசன் அதிர்ச்சி அடைந்தான். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா? அவருடைய அறையில் ஒரு கடிதம் கிடைத்தது. நான் குற்றமற்றவன், உண்மையை தேடாதீர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அரசன் இறப்பதற்கு முன் ஒரு ரகசியத்தை வெளியிட்டான். அந்த அமைச்சர் கிரீடத்தை எடுக்கவில்லை. அனைவரும் திகைத்தனர். அப்படியானால்? அரசன் சொன்னான், கிரீடத்தை எடுத்தது நான் தான். அரண்மனை முழுவதும் அமைதியானது. என் அமைச்சர்கள் யார் உண்மையானவர் என்பதை அறிய நான் சோதனை வைத்தேன். ஆனால் ஒரு நிரபராதி மரண தண்டனைக்கு சென்றபோது உண்மை வெளிவந்தது. என் தவறால் ஒரு நல்லவர் உயிரிழந்தார். அப்படி என்றால் ஏன் அந்த அமைச்சர் உண்மையை சொல்லவில்லை? அரசன் கண்ணீர் வடித்தான். ஏனென்றால் அவன் என்னுடைய மகன். இளமையில் யாருக்கும் தெரியாமல் பிறந்தவன். நான் அரசனாக இருந்தேன். அவன் என்னை காப்பாற்ற தன் உயிரையும் பெயரையும் தியாகம் செய்தான். கதையை முடித்துவிட்டு வேதாளம் கேட்டது, மன்னா, இந்த கதையில் மிகப்பெரிய குற்றவாளி யார்? பொய் சொன்ன அமைச்சரா, சோதனை வைத்த அரசனா, அல்லது உண்மையை மறுத்து உயிர் தியாகம் செய்த மகனா? விக்ரமாதித்தன் குறுக்கிட்டார். இப்போது என்ன? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நான் கூறாவிட்டால் என் தலை சுக்குநூறாக எடுத்து சிதறிவிடும், அதுதானே? வேதாளம் சிரித்தது. அதேதான் அரசே. சரி, பதில் சொல்கிறேன் கேள் என்று கூறிவிட்டு பதில் சொன்னான் விக்ரமாதித்தன். அரசனே மிகப்பெரிய குற்றவாளி. ஒரு ஆட்சியாளனின் சோதனைக்காக நிரபராதியின் உயிரை பணயம் வைக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்த தவறுகள் தனிப்பட்டவை. ஆனால் அரசனின் தவறு பலரின் விதியை மாற்றியது. ஆம் மன்னா, நீ சொல்வது சரிதான். ஆனால் இப்போது நான் மீண்டும் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு தெரியுமல்லவா என்று கூறிவிட்டு வேதாளம் விக்ரமாதித்தனிடமிருந்து தப்பித்து மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.